வந்து அது நடந்துக்கிட்டு அழுகுது. இரு மலைகளும் மோதுகின்றன. மலையில மோதி மண்டை துறக்கட்டும். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லை. எல்லாம் சம்பந்தத்தோட தான் வந்துருக்கு. எவ்வளவு துமக்கன வழி கண்ணை குத்திப்படாத ஐயா. ஏற்கனவே அரை பார்வையில் தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு துமக்கன வழி என்று கேட்டீங்கன்னா சரவணா யார் அந்த உமுக்கு பார்த்து சிக்கல அங்க ஒவ்வொரு நாளும் ஆளு தானே தெரியுது. நிறைய திரிவு வாங்கி போறது. நீர் வர காரணம் குருமையா. தண்ணி நிறைய குடிச்சா வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பை தடவை வைக்குங்க. கண் கண்ட மருந்து நீர் கடுப்பு. எதுல? அதில் தான். ஏய் எதுல நீக்கிறீல்ல? பெருவரல்ல. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே இப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதந்தான் அப்படியே வருடி விடணும். பூவா செப்பம் ஐயா. நான் ஐயா சப்பரை அதுக்கு ஆள் வருவாங்க தனியா. செந்தமிழிலே செப்பம் ஐயா என்று சொன்னீனா? செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழும் எனக்கு தெரியும். தெரியுமோ? 3 மணி சங்கு போல இருக்குது. ஓ தெரியும். ஏய் தெரியுமோ என்று கேட்டீனா? அவ்வளவு லாங் போகாது. எனக்கு தெரியாதா? ஓ தெரியும். அவ்வளவுதான். ஓ தெரியும். ஓ தெரியும். அங்கனக்குள்ளே போய் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காது. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் தமிழன் என்று சொன்னார்கள். ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு தான். சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான். எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும்யா, இருக்கட்டும்யா. தமிழ் மொழி பொழுது இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? அது மாதிரி ஒன்று பார்க்க முடியாது. தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஐயா. செய்ய முடியாம அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது. தமிழனாக பிறந்த யாம் அனைவரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் எப்படி பேசுறாங்க தமிழ்ல கோத்தாங்கம்மான்னு. ஐயா அதையும் செவியார கேட்கும் பொழுது காதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே 3 தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க. எப்படி இதெல்லாம்? மாமியால இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்க. என்ன பாருங்களேன், எப்படி இதெல்லாம் படிப்புதா. சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்தான் அமிழ்தான் அமிழ் என்று ஒலிக்குமாம் அந்த தமிழுடைய. கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ. வணக்கம் பாஸ். தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது ஐயா. ஆமையா. படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதிலே ஊற்றியது போல அடடட தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்றாரே. பாஸ் என்ன இங்கே வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சீன் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இது ரெஸ்ட் எடுக்கணுமா? வாங்க ப்ளீஸ் கமான். வாங்க 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 வாங்க, அப்புறமா ரெஸ்ட் எடுப்போம். என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன். கிடைக்கல, என்ன செய்ய முடியும்? கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சிரும் தான் ஏறாமலே பத்திரமாவே வச்சிருக்கேன். தொர்ராசினால நான் கேட்டேன். என்னாச்சு? புழங்குனா பழசா போயிடும்னு சொன்னான் ஜெண்டாலே. நியாயம் தானே. இப்போ புழங்காமையே பழசா போயிடும் போல இருக்கு. புழங்காம பழசா போதா இல்லை புழங்க முடியாம பழசா போச்சா? முடியாமலாம் ஒன்றும் இல்லை, சூழ்நிலை சந்தர்ப்பம்.
உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர்மெழுத்து 216 மொத்த எழுத்துக்களை கட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாண்டமாட செய்திருக்கின்றார். விளையாண்டுருக்காங்க. அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்துல சரி இறைவன் எமக்கு ஏற்படுத்திக் கொடுத்தான். என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களோடு யாம் உரையாட வேண்டும். எம்மோடு அந்த ஒரே தாங்கள் உரையாட என்பதற்காக இந்த மேடையிலே உங்களையும் என்னையும் எம்மை வளைத்து உமது புராணம் பெரிதா? எமது புராணம் பெரியா? உமது இதிகாச பூ. நீங்களே சிரிச்சிட்டீங்க. ஐயோ ஐயோ. எமது இலக்கியம் பெரிதா? உமது இலக்கியம் உமது திருக்குறள் பெரிதா? போதும், ஒரு அளவுதான். சும்மா பிடிச்சி தள்ளிட்டே இருந்தா நான் எப்படியா பேசி பேர் வாங்குறது? இல்லை என்னை பார்க்க லூசு மாதிரி தெரியுதா? உமது புராணம் பெரிதா அண்ணனே? ஆமா. எமது புராணம் பெரிதா? புராணம் எத்தனை? புராணம் எத்தனையோ அத்தனைதான். ஏய் எத்தனை? 18 சொல்லியா? புராணம் 18 தெரியுமா தெரியாதா? 18 தாய் பச்சை பிள்ளை கொடுத்துருமியா? 18 என்னென்ன புராணம்? 18 புராணம். என்னென்ன புராணம்னே? இதான் 18 புராணம் தெரியல. அந்த 18 புராணம் என்னென்ன புராணம்? இதான் 18 புராணம். மச்சம் குர்ம வராக வாமனம் பிரணவம் வைணவம் சைவ லிங்க படிகம் நார்த்தம் அர்த்தம் கர்ந்தம் அர்க்கனை ஆக்கினை பிரமாணம் பத்மாத்மம். சொல்லவே அவ்வளோதான். சொல்ல வேண்டியானே? நான் சொல்லிட்டேன்ல. யார் சொன்னது? இந்தப்ப நான் தாயா சொன்னேன். இப்போ நான் தான் சொன்னேன். நான் முதல்ல சொன்னேன். அப்போ நான் வட்டிக்கா சொன்னேன்? ஏய் நான் முன்னாடி சொல்லிட்டியா? ஆமாம், நான் கூட முன்னாடி போய் சொல்லிட்டு இருந்தேன். ஏன் பெரிய படிச்சவன்னு சொன்னாங்க? படிச்சவராது குட்டிச்சவராது எல்லாம் படிச்சவன் தான் பேசுகிறாங்க. இப்போ படிக்காமல் பேசுகிறான். மச்சம் குர்ம வராக வாமனம் பிரணவம் சளி ட்ரபிள் ஓவரா இருக்கு. அப்படியா? பிரணவம் வைணவம் சைவ லிங்கம் லிங்கம் இருமல் தான் தொந்தரா. நன்றி நன்றி. இந்த மாதிரி யார் கொடுப்பா வச்சு வாங்கி தண்ணி லிங்கம் படிகம் கொஞ்சம் பங்கு கொஞ்சம் போய் தண்ணியை குடிச்சுக்காயா. நாரதம் ஒரு முடக்கு தண்ணி குடிக்க வராப்பிலையா பார்த்தா பெரிய கொடுமையா இருக்கு. நாரதம் காரணம் வர்த்தம் கரந்தம் மார்க்கதேயம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பத்மம் பத்மம் யா அங்கிட்டு வைங்க. தண்ணி முரண்டுக்குச்சு. குண்டுகளையா உள்ள தூக்கி போட்டாங்க. முரல் இருக்கு. என்ன பெரிய ஆளு மாதிரி பேசுனா இந்த சமாளிப்பெல்லாம் எந்த சமாளிக்காத. நல்ல அறிவாளி மாதிரி. ஆனா அப்படியும் பாருங்களே என்ன தெரியல அதை சமாளிக்கிறவர் எவ்வளவு சமாளிப்பு. யாருக்கு சமாளிக்கிறாங்க? நீ தான் சமாளிக்கிற. என்ன தெரியாம சமாளிக்கிறாங்க? என்னது? இல்ல என்ன தெரியாம சமாளிக்கிறாங்க? ஏய் என்ன ஒன்னு தெரியலனா நாகரிகமா பேசி உள்ள போ. அப்படி எல்லாம் போக முடியாது. உங்க சவுடால் தான் பண்ணுவேன். என்ன? ஏய் மேடையில முட்டாத்தனமா பேசக்கூடாது. யார் முட்டாப்ப? நானா? முட்டாத்தனமா பேசக்கூடாது. அறிவாளியா பேசு. நான் அடிச்சு முடியும். வார்த்தை தடிக்குது அளந்து பேசுங்க. என்னது? அம்மா முட்டாப்ப பேசு. தெரியலனா தெரியல உள்ள வாடா. அப்புறம் முட்டாள் மாதிரி வந்து எந்த எடுத்து பேசி இருக்க நீ? இந்தாரே இவர் சொன்னார் பெரிய அறிவாளி வந்து அடிப்பார்னு. நான் பெரிய அறிவாளியை சந்திக்க போறேங்கிற ஆர்வத்தில் உன்ன மாதிரி அடிமுட்டாப்பையில சந்திக்கிறேன். அதுவே எனக்கு கஷ்டமா தானே இருக்கு. என்ன பேசுற நீ? அறிவாளிக்கு 3 பாதை, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை, முட்டாளுக்கு முட்டாளுக்கு ஒரே பாதை. போறவன் அறிவாளி ஒரு வழியில் ஒதுங்கி போவேன். அங்கிருந்து வர்றவன் வழியில் வரட்டும்னு. அங்கிருந்து வர்றவன் அறிவாளி. இங்கிருந்து வர்றவன் வழியில் வரட்டும்னு அவன் ஒதுங்கி போவேன். அவன் வருவது ஒரு பாதை, இவன் போவது ஒரு பாதை, என்று நடப்பது ஒரு பாதை. 3 பாதை. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை. போறவன் அறிவாளி ஒதுங்கி போயிடுவேன். வர்றவன் முட்டாள் பாதையை விளையவே மாட்டேன். முட்டாளுக்கு முட்டாள் ஒரே பாதை. போறவன் முட்டாள் வர்றவன் முட்டாள். உன்ன மாதிரி முட்டா போய் வரல நான் தான் ஒதுங்கி போன பற்றி அறிவாளி. நானும் நேரம் முட்டுன்னு ஆனால் முட்டாள் தான். போய் படிச்சவள வச்சுட்டு ஹலோ ஏய் ஹலோ லோலோ என்ன வாயில குத்திப்பேன். அடிச்சனா மூக்காந்து தெரிச்சு போவோம். போயா ஏய் மரியாதை பேசுறா. என்ன மரியாதை? மரியாதை பேசு. என்ன மரியாதை? முட்டா போய் அப்படிதான் பேசுவேன். ஏய் குடுத்துனா குண்ட மலர் தெரிச்சு போவேன். அடிச்சனா காது சப்பு கொய்யின்றேன் தெரியும்ல. குத்துனா வாய் கிழிஞ்சு போயிடுறேன். வாயா கொண்டே வடிச்சு பறக்க விட்டுடுவேன். வாயா பேசியா முதல்ல. ஏய் மண்டை அடிச்சு நொறுக்கி போவேன். மரியாதை பேசியா. யாரு உன்னோட என்ன பேச இறங்க வைக்காத. நான் முட்டா யோ வாயா மாப்ள வாயா. அடா பாரு மாப்ளங்கற. என்ன வாயா வக்கல்ங்கற. முட்டா போய் அப்படிதான் பேசுவேன். நீ தானே சொன்ன முட்டா பையன். அறிவாளி நல்லா பேசுவேன். சரி போயிட்டு அறிவாளி வர சொல்லு. அப்படிலாம் போக முடியாது. என்ன முதல்ல இந்த முட்டா பையில சமாளிச்சு ஒன் டேப்ல நான் பேசி செய்யும். தொண்ண பேசக்கூடாது. பட்டன் கை நீட்டு முடியும் மாதிரியான
எந்த நேரம் நின்னு தெரியும். ஏன் நாகரிகம் எல்லாம் பேசிட்டு இருக்க? முட்டா பையன் அப்படித்தான் பேசுவேன். முதல்ல கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீ என்ன கேள்வி கேட்க போற? கிழிச்சிக்க போற? நீ கிழிச்சு கேப்ப என்ன போற? ஒன்றும் கிழிக்கல. அப்புறம் என்ன? இந்த இடம் யாருக்கு சொந்தம்? நம்பிராஜ். இது கூட தெரியாம நீ வந்து காவலுக்கு வந்துட்ட. நம்பிராஜ் சொந்தம். சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. நம்பி தலைவருக்கு சொந்தம். அது முதல்ல. இப்ப என் பேர்ல இருக்கு. ஏய், ஓம் பேர்ல எப்படி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? போய் ஈஸி போட்டு பாரியா போயா. ஈஸியாக என்ன நேரத்தில் எப்படியா இருக்கேன்? அப்படி இல்லைன்னா இப்போ காலைல பார்க்க வேண்டியது. அது வரைக்கும் நான் சொல்கிறேன் நம்பி தான் அவனை சரக்கை ஊற்றி விட்டு எங்கள் அப்பா என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். அப்படின்னா மூத்தவன்ட்ட கொடுக்க வேண்டியானே? என்ன கழுவி கொடுக்குறேன்? அவன் பூரா கஞ்சா பார்ட்டியாக இருக்கான், போட்டு இழுத்துட்டு உட்காந்துருக்காங்க. இலைய வேறியாள்னா அவன்கிட்ட கொடுக்கலாம்ல. அவங்க பூரா சோறு போட்டால் போதும் அண்ணேன்னு காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறியான். அப்புறம் இந்த இடத்துக்கு தலைவர் நான் தான். என்னடா உண்டை கொண்டே கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன முட்டா பையன் நான். இந்த இடத்துக்கு தலைவர் நான். தொண்டை நாடு, இந்த நாட்டுக்கு குறிஞ்சி தலைவர் நிலம். யாருண்ணா? நான் தானேப்பா. ஆமா, இப்போ இடத்துக்கு தலைவர்னா நான் தானே. இப்போ நான் முட்டா பையன் தானே. என்னடா உண்டு ஷோ அளவில் பேசக்கூடாது. என்ன முட்டா பையன் நான். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இடத்துக்கு தலைவர். சரி, நீங்கள் நிற்கிறது யாருடா? ஓ இடத்துல நிக்கிறேன். அப்போ ஏன் இடத்துலன்னா எனக்கு கட்டுப்படத்தானே போகணும். நீ எதுக்கு உடைச்சு? மூச்சு விடக்கூடாது. ஒரே வார்த்தை, உமக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். போயா. எனக்கு என்ன மரண தண்டனை கொடுக்குறேன்? கொடுப்பேன். 4 மணிக்கு சரியா தூக்கு. உனக்கு எத்தனை மணிக்கு தூக்கம்? 2:45. அதல்லையா தூக்கு தண்டனை. சரி, யாரங்க? யாருமே இல்ல. முடிச்சு விடுற மாதிரி இப்ப ஒருத்தலும் இல்ல. வருவான் என் சிங்க. எங்க என் காவலாளி வருவான் பாரு. ஏ குருட்டு பல. நான் இங்க இருக்கேன். காரணம் கண்ணு மசது தெரியாதா? கண்ணெல்லாம் தெரியுது, சரியா தெரியல. கண்ணாடி போட்டு தொலை வேண்டியதானே. 1க்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேங்கிறேன். 3 கண்ணாடி இருந்து எதுக்கு 3 கண்ணாடி இருக்குடா? ஒரு கண்ணாடி வைத்தாதா? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. அப்போ அந்த 3வது கண்ணாடி? இந்த 2 கண்ணாடி எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு. உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை மூதேவி. சரி, கண்ணு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? திரும்பி பாரு. நம்ம சூப்பர் ஸ்டாரு, நம்ம பழைய கையி. இன்னும் என்னென்ன கலது கொத்து நடக்குதுன்னு. உட்காருங்க உட்காருங்க. என்ன நின்றுகிட்டே இருக்கே? உட்காருங்க. அப்புறம் சௌரியமா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காப்பா. வரவே இல்லை, ஆளை பார்க்கவே முடியல. ஏன் வர்றது? ஆள் படுது தலைவர் மேல. தண்ணி குடிக்க. தண்ணின்னா ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்ல எங்களுக்கு குடிக்கிறது. பார்த்ததே இல்லை உள்ள இருக்கு. அவருக்கு போய் இதுல ஓட்ட மேல இருக்கியா? என்ன மூடியே திறக்காம தண்ணி குடிச்சிருக்கா? ஒருவருடைய ராசியில் 9 கிரகமும் நேர்கோட்டில் வரும்போது மூடியை கழட்டிட்டும் குடிக்கலாம், கழட்டாமையும் குடிக்கலாம். பாட்டில் இல்லாமல் கூட குடிக்கலாம். ஆமாம், இங்கே கொடுங்க போதுமா? ஆமாம், நம்ம ஊரில் எப்படி மழையெல்லாம் எப்படி பெய்யுது? எல்லா ஊர்லேயும் தண்ணியாக தாண்டா பெய்யும் மழை. எதுக்குடா உட்கார வச்சிருக்க? எங்க வீட்டுக்கு வந்தவரை நிக்க வச்சு பேசுறியா? ஏய், அந்த ஆள் விருந்தாளி இல்ல, தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட கைதி. தூக்கு தண்டனை கொடுத்த கைதியை சேர போட்டு உட்கார வச்சிருக்கியா? நீ தாண்டா உட்கார வச்ச லூசு பல. நான் தான் உட்கார வச்சேன். முடியாத சிவனடா. ஐயோ, இத தூக்கு தண்டனை வேற கொடுத்து நானு முடியாத மனுஷனுக்கு தூக்கு தண்டனை சரி பண்ணியாவது தூக்குல போடுவேன். கொண்டே ஜெயில போடுவேன். 2 வார்த்தை பேசிக்கிறவா? அதாவது சொல்றேன் உங்களுக்கு, உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு நீங்க என்ன பண்ணினீங்க தெரியல. முட்டா போய் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் முட்டாள்னா அவர்கிட்ட வேலை ஆக்குற ஆள் நான் எப்படி இருப்பேன்? சர்வ முட்டா போயில இருப்பேன். வேற என்ன? சரி, உங்க உயிரை நான் காப்பாத்துறேன். காசு இருக்கா டவுசர் பையில? நான் தான் 3 ராசி வருத்தம் இல்ல. 3 ராசியா? ஆமா, அதெல்லாம் இல்ல. டவுசர் உங்கால எப்படி? அவ பிறந்ததுல இருந்தே டவுசர் போடுறது இல்ல. ஏய், பொருள் இருக்க வீட்டுக்கு தானே பூட்டு போடுவாங்க. இப்ப கேட்டாங்களா? என்ன டவுசர் இருக்காங்க? டவுசரை கழட்டிட்டு அடிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் ஒரு காலத்துல அப்படித்தான் அடிச்சாங்க. சரி, இப்ப டவுசரே கழட்டுறதுக்கு வேலை இல்ல. சரி, இப்ப என்ன செய்யணும்? ஜெயில கொண்டே போடு. ஹலோ, கமான் ஃபாலோ மீ. ஏய், அந்த ஆளு என்ன ஒரு லவ்வரா? கமான் ஃபாலோ மீ. பொடனில அடிச்சு இழுத்துப்படா. முதல்ல சொல்ல வேண்டியானே. இப்ப பாருங்க. ஹலோ, நீ கிழிச்சு அந்த துண்டை கொண்டாங்க. ஏன் கட்ட வேணாமா? நீ கட்டுறதுக்கு 4 நாளாக கூட்டிட்டு போ. இப்ப பாருங்க, அந்த இடம் தான் கிடக்கல. அந்த ஓரமா நீங்க போங்க, நான் அந்த ஓரமா போறேன். போய் உட்காரியா? பையா தீர்ப்பு சொல்லியாச்சு இல்ல, போய் உட்காரியா. ஏற்கனவே அடிச்சிருக்காங்க, எவ்வளவு வீங்கி போய் கிடக்கு. மறுபடியும் என்னை முடிச்சு விடுறாப்லையா? அப்ப என்ன செய்யணும்? 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சு விட்டேன். முடிச்சிருக்கேன், 10 நிமிஷம் கூட ஆகாது. இப்ப ஆளை முடிச்சு விடுறேன். நீ எனக்கு உதவிக்கு மட்டும் இருந்தீனா நீங்க 10 நிமிஷத்துல போன் பண்ணி 108க்கு போன் பண்ணு. சொந்த பந்தத்துக்குலாம் சொல்லி விட்டுறவா? சொல்லி அனுப்பிச்சிரு. கன்ஃபார்மா? இப்ப முடிச்சு விடுறேன். சரி, இப்ப என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, நான் சொல்றதுக்கு மட்டும் நீ உதவி பண்ணீங்க போதும். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். சாமியார் குட்டியா? சாமியே குட்டி எப்ப பாரு வேலை. தந்தை பிரமா தாய் கலை பேசக்கூடாது. என்னை கேட்காம வசனம் பேசக்கூடாது. என்ன கைதினா கைதி மாதிரி நடந்து. என்ன செய்யணும்?
உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன வாய்ப்பு? தூக்குத்தண்டனை கொடுத்துட்டேன். சரி, பொழைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆண்டவன் வழி விட்டான்னா நீங்கள் பொழைக்கலாம். கொடுத்துருவார். சாமிகிட்ட போய் சீட் எழுதி போடுவோம். போடுவான். ஒரு சீட்டில் மரணம்னு எழுதுவேன். எழுதிட்டு போயா? ஒரு சீட்டில் விடுதலைன்னு எழுதுவேன். விடுதலை வரட்டும். வந்தா விடுதலை. சரி, இல்லைன்னா போட்டுருவேன். பரவாயில்ல, கவலை இல்லை. சம்மதமா? சம்மதம். போய் உட்காருங்க போங்க. எழுதியா முதல்ல. டேய் தர ரெடியா? ரெடி. போல ரெடியா? இந்த ரெடி. வெரி குட், வெரி குட். எழுதுறேன் நான் சொல்கிறது. இப்போ இந்த எழுது எழுது எழுது. 10 நிமிஷத்தில் பாரு வேலையை முடிச்சு விட்டுறேன் பாருப்பா. என்ன தேடுறேன்? ஊனா சிவமயம் முத்துவேல் நகரை சேர்ந்த உடப்பம்பட்டி பி பெருமாள் ராஜ். ஏய், என்ன இந்த அளவுக்கு சாதகம் எழுதுற? நான் சொல்கிறது தான். நான் சொல்றத எழுதுடா. யாரு சொல்கிறதடா? யாரு சொல்றதடா? யாருடா டேங்கிற? யாரடா டேங்கிற? டேய், இந்த பேப்பர் பத்தாதோ? டேய் ஏய் லூசு. டே லூசு. யாரா லூசு? யாரா லூசு? இது எப்படி எழுதுறது? ஊனா போட்டு இசு போடணும். உஸ். பைத்தியா, அது அடி. அத அடி. ஏய், அப்படி எழுத சொல்ல. அடி இனிமேல் தான் சொல்ல போறேன். இனிமேல் தான் சொல்ல போறியா? அப்ப இதை சொல்லல. இல்ல, மரணம். மரணம். சாமியாரு மரணம். பாட்டெல்லாம் பாட வேண்டாம், மரணம் மட்டும் எழுது. மரணம்னு எழுதிட்டேன். எழுதிட்டியா? எழுதிட்டேன். அதை மடி. மடிச்சிட்டேன். அடுத்த சீட் எடு. எடுத்துட்டேன். இப்போ இதில் என்ன எழுதுவேன்? அதுல மரணம்னா இதுல விடுதலைன்னு எழுதணும். அதுலயும் மரணம்னு எழுது. யாருக்கு இந்த ஐடியா கொடுக்குறோம் அங்கிருந்து? நீ எழுதுற. ஏங்க முடிச்ச வரடா. எந்த சீட்டு எடுத்தாலும் கோவிந்தா இல்ல. அதுக்கு தான் அந்த வேலை. தப்பவே முடியாது. இன்னைக்கு சாமியார் வந்த இடத்துல பொருளை விட்டுட்டு போவாரா? உசுரை விட்டு தான் போறாரு. சரி, எழுதிட்டியா? என்ன எழுத மாட்டேங்குது பேனா? ஒரு நேரம் பக்கம் பக்கமா எழுதுச்சு. மை இருந்தா தானே. உங்க பேனா அதை கேட்கவே வேணாம். உன்னை நான் கேட்க சொல்லணும். சரி வேணாம். எழுதிட்டியா? எழுதிட்டேன். மடி. மடின்னு எழுதணுமா? சாமியார் கூட்டியா போ. இப்ப பார் வேடிக்கை. அதெல்லாம் தெரியும். தாய்க்கிழவனி பட்டமாஸ். என்ன ஒன்றும் பேசக்கூடாது. ஏய் துரை, சேர் எடுத்து போடு. இந்த போடுறேன். நீங்க சொல்ற வேலையெல்லாம் நான் கேட்கறதுக்கு தான் நான் இருக்கேன். போடு அந்த சேர். தட்ட மாட்டேன். தட்டக்கூடாது. தட்ட மாட்டேன். இப்படி போடாதடா. எடுத்து சாமியார் மண்டையில போடு. சொல்ல வேண்டியானே முதல்ல. டேய் இங்கே வை சீட்டை. இது மேலே வை. குளிக்க போடியா சீட்டை? சீட்டை வை. குலசாமி என்ன? என் குலசாமி பெருமாள். ஹலோ, அது கேட்குமா கேட்காது? கேட்டதுனால சொல்றேன். உங்க பேரை கேட்கல. குலசாமி. என் பேரும் பெருமாள், குலசாமியும் பெருமாள். குலசாமி பெருமாளா? சிங்கமுடியில தெரியுற மாடு கூட உங்க வீடு தானா? அது அந்த பெருமாள் மாடு. அந்த பெருமாள். அது சேவ பெருமாள். சரி, என்ன ஒரு விளக்கமா கேட்கிறாரே, ஓம் குலசாமி யாரு? குலசாமி எப்படி சொல்றேன். என் குலசாமி கழுத்த நெறியா கொஞ்சம். கழுத்த பக்கம் இந்த உள்ள தொட்டை சங்கு. என் குலசாமி சொல்லுங்க. பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா? பொந்து எங்கெல்லாம் இருக்கோ என் கருப்பேன் எங்க சிட்டிங்ல இருப்பேன். இப்ப இங்க இருக்கேன். அதே எங்க இருக்கிறிய 2 வருஷமா முடியாம கிடக்குறேன். உங்க சாமியை கும்பிட்டுக்கிறங்க. சின்ன பிள்ளைங்க எத்தனை இருக்கு அம்பிட்டு தூங்குது. என்ன யாரை கும்பிடு? சின்ன பிள்ளை நீ எருமை மாடு. இப்போ ஒரு பாப்பா ரவுண்ட் அடிச்சிருக்கேன். எங்க அழகான அதுவும் போய் படுத்துச்சோ. யாராவது ஒரு சின்ன பிள்ளைய வாங்கத்தா. டா அந்த ரோஸ் கவுன் ஒடி அடைச்சலாம். ஒரு சீட் எடுக்க வாடா. அடத்தங்க ஒடியா 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 ஒடியா. தூக்கிட்டு போயிடுறாரா தங்க பிள்ளை? அடைச்சல சும்மா வா வா. தாத்தா கூப்பிட்றாரு வேற. அப்படியா இந்த தாத்தா நாரத தாத்தா கூப்பிட்றாரு வேற. இந்த உன் பேரன் சொல்றாரு அது. ஒடி அடைச்சல. ஆனா இவ்வளோ காலையில 4 மணி ஆகும் போல இருக்க. நீ வேற வாங்க வாங்க சமத்து பிள்ளை. ஒடியாங்க 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 ஒடியாங்க. கூப்பிட்டு வருதே பிள்ளை. அதுவே பெரிய விஷயம். ஏய் கல்லம் டேலாம் எடுத்து வச்சிருக்கேன் ரெடியா. ஒடி எடுத்தங்க. கொடுக்கலன்னா பொண்ணு வைக்கிறாரு. வா வாடா வாடா. எப்படி இந்த வயசுல தைரியமா? ஆனா எல்லாம் பயந்துருப்பீங்கப்பா. ஆனா நீ பயப்பட மாட்டேங்கிற. வாங்க வாங்க. இந்த வயசுலயும் நீ பேர் சொல்லு. உங்க பேர் என்ன? யாழினி. யாழினியா? ராணிஜினி. யாழினி. யாழினி சாமியார் காலினி. சொல்றியா? சாமி கும்பிடு. சாமி சொல்லு. சாமி சொல்லு சாமி. சாமி. சாமி சாமியாரை போடணும். சொல்லு சாமியாரே. சாமியார போடணும்.
அதுக்கு ஒரு நல்ல சீட்டா கொடு. நல்ல சீட்டு கொடு. நல்ல சீட்டு கொடு. பாப்பா யாழினி, உங்க அப்பா பேர் என்னையா? அப்பா பேரு அப்பா அப்பா பேர் என்ன? சும்மா சொல்லடா தங்க அப்பா பேர் என்ன? சாமியாரை சரி சரி. ஏம்மா இந்த ஊர் தானே நீ? என்னை காலி பண்ணுறதுக்கு அங்கேருந்து அனுப்பிச்சி வைக்காளா? எதுக்கு சாமியாரை காலி பண்ணுறதுக்கு அங்கேருந்து அனுப்பிச்சிருக்காளா? நேரம் எதுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கு பாப்பா? என்னை கொள்றதுக்கு. சீட் எடுக்க கூப்பிடுவாங்க. தங்கப்பில தங்கப்பில நீங்க போய் உட்காருங்க. சாமி பாரியா எவ்வளோ ஒரு பரவாயில்ல. யாழ்லைக்கு ஒரு கை தட்டு கொடுங்க முதல்ல எல்லாரும். மேடையில் ஏறுறதே பெரிய விஷயம். பயந்துக்கிட்டு பெரிய பெரிய உள்ளே பயந்துட்டு ஓடிடுது. உங்களுக்கு நான் வாய்ப்பு உங்களுக்கே தர்றேன். சரி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சரி நீங்களே சீட் எடுத்துக்கிறீங்க. அப்பா எந்த சீட் எடுத்தாலும் பரவாயில்ல. ஐயா சீட் எடுத்துட்டேப்பா. முடிந்தது சோலி. என்ன ஒரு மாதிரி பேசிக்கிறீங்களே ரெண்டு பேரும்? மாப்பிள்ள சரி சரி சரி. ஒரு சீட் எடுத்திருக்கேன். நான் எடுத்த சீட்டிலே விடுதலை என்று இருந்தால் இருந்தா தானே. அப்படியே அந்த ஐயனார் இந்த சாமி காளியாத்தாலும் எழுதி இருந்தா தானே. முதலே அவசரமா வருதேப்பா. எதை வேணா எடுத்துக்கங்க. நான் இப்போ எடுத்த சீட்டிலே மரணம் என்று எழுதியிருந்தால் எழுதுனவனுக்கு தெரியாது, அந்த தெய்வத்துக்கு தெரியாது. இல்ல வீரத்தேவா, அந்த தெய்வத்துக்கு தெரியாதான்னு கேட்கிறேன். சரி ஒருவேளை விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானே. அந்த தெய்வம் அப்படி எழுதியிருந்தா தானே. இந்த இடத்திலே மரணம் என்று எழுதியிருந்தால் என்னை கொன்றுங்க. சரி இதுல விடுதலை உங்க ரெண்டத்தையும் விடுதலை பண்றேன். ஒருவேளை விடுதலைங்கிற சீட்டை எடுத்திருந்தா என்னை விடுதலை பண்ணுங்க. அதுல மரணம் இருக்கான், உங்க ரெண்டத்தையும் காலி பண்றேன். நம்ம முத்துவேல் நகரை பொறுத்தளவு தீர்ப்பு சரியா இருக்கும். அப்படி அந்த சீட் எடுத்துட்டீங்கன்னா நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க. நான் இங்கே இருக்கேன். சரி படிக்கலாமா? படிங்க, நல்லா பிரிச்சு படிங்க. இந்த மடி படிக்கிறாப்ல படிக்குது. அந்த பெட்டி கடைக்காரர் அண்ணனுக்கு முத கொண்டு கேட்கணும். ஹலோ 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 ஐயா வாயிலோடு திங்கிறாங்க. சீட்டை குடிச்சுறாங்க. என்னையா விளையாட தெரியாதெல்லாம் இருக்கு. நீங்க சொன்னீங்களா இல்லையா? நான் தான் சொன்னேன். என்ன படிக்க சொன்னீங்களா சாப்பிட சொன்னீங்களா? என்ன இப்படி பைத்தியக்காரன். சரி தீர்ப்பை அடுத்த மாதம் 33ஆம் தேதிக்கு ஒத்து வைக்கிறேன். அடுத்த மாதம் 33ஆம் தேதி நான் ஒத்து வைக்க முடியாது. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஆமா இப்பவே தீர்ப்பை சொல்லுங்க. எப்படி சொல்ல? சீட் எடுக்காம அந்த சீட்டை நாளில் எடுத்து தர்றேன். வயிற்றுல ஒரு சீட்டு எப்படி எடுப்ப? எது வயிற்றுல தொக்கு விழுந்துக்குச்சு வைங்க, ஊதி எடுக்கிறா தெரியுமா? அந்த வேலையும் பழகிட்டியா? அது எல்லாம் பழகி வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து என்ன கற்றுக்கணும் அதை சொல்லு. பரவாயில்ல, உனக்கு சம்பளம் அடுத்த மாதம் 100 ரூபா சேர்த்து தரேன். இங்கே வர குச்சி விட்டு குத்துறத ஐயா எடுக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஐயா முனியா, உன்னை நம்பி தான் களத்தில் குதிக்கினேன். குதி குதி குதி. சீட்டு அப்படியே முழிஞ்சா வரணும். இப்போ ஆகிட்டார் பருவம். இப்போ எடுத்துறவா? வந்துரு வந்துரு தானா வந்துரு. வரலனா வரலனா குச்சி விட்டு குத்துறா. ஹலோ என்ன நம்ம சாமி உலகத்திலே குண்டிக்கு உடுக்கடிச்சு பேய் ஓட்டினே ஒரே ஆள் தான்டா. இந்த சீட்டு இப்போ போடுறா. அவர் காலையில் தான் கந்தகத்தில் வரும். ஏடா அதுக்குள்ள வேலை கிடக்குடா. எப்போ ஏன் தீர்ப்பு சொல்ல முடியாதா? எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றேன். ஒரு சீட்டு இங்க இல்ல, ஒரு சீட்டு இங்க இருக்கு. நான் சீட்டை தின்ன சீட்ல மரணம் இருந்துச்சுன்னா இந்த சீட்ல விடுதலைன்னு இருக்கும். ஆமா ஆமா எழுதியிருக்கேன். என்னை கொன்றுங்க, உங்க ரெண்டத்தையும் விடுதலை பண்ணினேன். ஒருவேளை விடுதலைங்கிற சீட்டை நான் தின்றிருந்தா கீழே மரணம் இருக்கும். உங்களை காலி விட உறுதியா? யாருக்கிட்ட? நம்ம கிட்டயா? வீரத்தேவா, என்ன இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன், கொஞ்சம் கூட ஒரு விசுவாசம் இல்லையே. ஏன்னா எழுதுனது எத்தனை சீட்டு? 2. ஆளுக்கு ஒன்றா தின்ட்டியலே. இப்போ எனக்கு இந்த தின்னு ஹை முகர கட்டிப்ப. நான் ஆசைப்பட்டாதுன்னே. அந்த ஆள் என்ன சொன்னார் கேட்டியா? நான் தின்ன சீட்டு விடுதலையாக இருந்தால் கீழே கிடக்கிறது மரணம் இருக்கும்னாரு. கன்ஃபார்ம்டா அதில் மரணம் தான் கிடக்கு. உங்களை கூட சேர்ந்து நானும் குழந்தை ஆயிருப்பேன். நம்மளை போட இனிமேல் உதவி கேட்டீங்கன்னா போட்டுருவேன். சரி சரி போடுறாரா அவர்? கோபப்படாது கோபப்படாது.